தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நடக்கிற கேலி கூத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே நமக்கு மன வருத்தமாக இருக்குது. சரி, நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலான்னாலும் சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பேசாமல் இருந்துடவே கூடாது, பேசியே ஆகணும் என்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த காணொலியை நம்ம வெளியிடுறோம். முக்கியமாக மக்கள் சினிமாவில் நடித்தாலே போதும், தமிழ்நாட்டை ஆள தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. மக்களுடைய முடிவு என்பது ரொம்ப தவறான முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தான். ஆமாம், அது உண்மைதான். இருந்தாலும் ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர்னா அந்த தலைவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும்ல, மக்களுக்காக போராடி இருக்கணும்ல, மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிருக்கணும்ல, மக்களுக்காகவே தங்களுடைய வாழ்வியலை அர்ப்பணிச்சிருக்கணும்ல, களத்தில் இறங்கி மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் போராடி இருக்கணும்ல. அப்படியாப்பட்ட தலைவரை மக்கள் தேர்ந்தெடுத்தால் நம்ம உண்மையாகவே பெருமை அடைவோம். ஆனால் சினிமாவிலிருந்து வந்தாலே போதும் தமிழ்நாட்டை ஆளணுன்னா அப்போனா உண்மையான உழைப்பை புறக்கணிக்கிற மாதிரி தானே அர்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தானே நடிகர்கள் எல்லாருமே நாடாள துடிக்கிறது. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், அடுத்து இப்போ தனுஷ் அவர்கள் கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்னோடனே எல்லா மீடியாவும் தனுஷ் பின்னாடியே போகிறார். தனுஷ் காலையில் வெளியில் வந்துட்டார், தனுஷ் இப்போ டீ சாப்பிட போகிறாரு அப்படின்னு மீடியா வெளியில் அவங்கள ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி விஜய், நாளைக்கு தனுஷ், அப்புறம் யார் சிவகார்த்திகேயனா, பிரதீப் ரங்கராஜனா. அப்புறம் எப்படி இந்த தமிழ் மண்ணுக்காக, இந்த மொழிக்காக போராடி பல பேர் செத்து போயிருக்காங்க. இன்று வரை தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் தமிழ்நாட்டில் போராடி வராங்க. மக்களுக்காக நிற்பதே எங்களுடைய வேலை என்று மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பல போராளிகள் தமிழ்நாட்டில் இருந்து போராடி வருகிறார்கள். நாம் ஐயா நல்ல கண்ணுவை மறந்துட்டோம். தமிழக மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக அண்ணன் சீமான் அவர்கள் 15 ஆண்டு காலமாக போராடுகிறார். அண்ணன் சீமான் அவர்களை மறந்துட்டோம். அண்ணன் சீமான் அவர்களை மறந்துட்டு விஜய் அவர்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தோம். விஜய் சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் நல்லா அழகாக சிரிக்கிறாருங்க. செய்தியெல்லாம் இப்படி தான் வருது. விஜய் சிரித்து கொண்டிருக்கிறார். விஜய் சட்டமன்றத்துக்கு உள்ளே வந்த உடனே எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து வணக்கம் வைத்தார். என்ன செய்தி இதெல்லாம்? இனிமே பாருங்களா, அந்த சினிமா மோகத்திலிருந்து தமிழக மக்கள் வெளியில் வரலை, இந்த மீடியாவும் சினிமா மோகத்திலிருந்து வெளியில் வரலை. இதெல்லாம் உண்மையாகவே நமக்கு வருத்தம்தான். இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, நம்ம மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்தை தாவேக்காவுக்கு கொடுத்துட்டாங்களே. தாவேக்கா ஆட்சி எப்படி இருக்குது சொல்லுங்கள், எப்படி இருக்குது? வெளியில் பேசும்போதெல்லாம் லஞ்செல்லாம் ஒழிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்போ இந்த அதிகார மையம் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு வட்டாட்சியர் அலுவலகம் போக சொல்லுங்கள், காவல் நிலையம் போக சொல்லுங்கள். அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு பாருங்கள், லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? லஞ்சம் வாங்காத அதிகாரி இருக்காங்களா? ஒன்றும் ஒழியல, எந்த மாற்றமும் ஏற்படலை. இதுதான் உண்மை, சரிதானே? இப்படி தான் தாவேக்காவுடைய ஆட்சி இருக்குது. இது ஒரு பக்கம். என்ன பண்ணுறது, 5 வருஷம் இவர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் வாழ்ந்து ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்த்துட்டோம், இப்போ தாவேக்கா ஆட்சியும் பார்க்கணுன்னு நம்ம தலை எழுத்தில் எழுதியிருக்கு. அப்போ பார்த்து தானே ஆகணும். இப்போ சட்டமன்றத்தில் வேற நேரலை போடுறாங்க, நேரலை. அந்த நேரலையை பார்க்கும்போது என்னடாடி, எப்படியாப்பட்ட சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்துக்குள்ளே இப்படியாப்பட்ட நபர்களெல்லாம் இருக்காங்களேன்னு நினைக்கும் போது உண்மையாகவே வருத்தம் இருக்குது. மரிய வில்சன் நிதி அமைச்சர், அவர் நிதி அமைச்சர், என்ன நிதி அமைச்சர்னு தெரியலங்க. தமிழ் பேசுறதே தகராறாக இருக்குது. இப்போ நாம் ஒரு கன்னடருக்கோ, ஒரு மலையாளிக்கோ, ஒரு இந்தி மொழி பேசக்கூடியவர்களுக்கோ தமிழ் தெரியலன்னா நம்ம அதை அவமானமாக பார்க்க மாட்டோம். அவர் தன்னை தமிழர்ன்றாரு, என்னுடைய தாய்மொழி தமிழ்ன்றாரு. ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாதுங்க. அவர் பேசுகிற தாய்மொழி தமிழ் தான், ஆனால் எனக்கு தமிழில் தகராறு இருக்குங்க அப்படின்றார் அவர். நாம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 10 மொழி நீங்கள் படித்தா நீங்கள் அறிவாளி கிடையாது. ஆனால் உங்களுடைய தாய்மொழி தமிழ் உங்களுக்கு தெரியலன்னா அதை விட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாதுங்க. தாய்மொழி தெரியலன்றதே பெருமையாக பேசுறது. சட்டமன்றத்தில் பாருங்கள், பட்ஜெட் வாசிக்கும் போது
மரிய வில்சன் நிதி அமைச்சர் வந்து பேசும்போது இலக்கண பிழை இருக்கு, எண்களை எல்லாம் அந்த தமிழ் வார்த்தை பயன்படுத்தி பேசும்போது தவறாக பேசுகிறாரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதனை சுட்டி காட்டி பேசுகிறாரு. நிதி அமைச்சர் வந்து ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசுவார் போல, ஆனால் தமிழில் வந்து ஒரு இலக்கண பிழை இருக்கு, நாம் வந்து இதை தவறாலாம் நம்ம சொல்லலை, இருந்தாலும் நிதி அமைச்சர் வந்து இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு, தன்னுடைய ஆலோசனையா இதை வந்து கேட்டு நிதியமைச்சர் செயல்படணும் என்ற அடிப்படையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார். அதாவது மரிய வில்சனுடைய மனதை புண்படக்கூடிய வகையில் அவர் பேசலைங்க, உண்மையாகவே பேசலை. ஆனால் மரிய வில்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு என்னன்னா, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா ஏங்க, எனக்கு எப்படி வருதோ நான் அப்படி தாங்க பேசுவேன், எனக்கெல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேண்டாம், நீங்கள்லாம் எனக்கு என்ன நீங்கள் ஆலோசனை கொடுக்குறது, நான் இப்படி தான் பேசுவேன் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு தட்டி விடுறாருங்க. யாரு? மரிய வில்சன் அவர்கள். இவரை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிதி அமைச்சராக ஆக்கி வச்சிருக்கீங்க. யார? சக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ஆலோசனை வழங்குறாரு, அந்த ஆலோசனை சரியா தவறான்னு கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கூட இல்லை. யாருக்கு இல்லை? நிதி அமைச்சர் மரிய வில்சனுக்கு அறவே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன், எனக்கு வந்து பைபிள் வந்து அன்பை போதிக்கிறது, தமிழ் படித்தவங்கெல்லாம் அன்பை போதித்து நடக்கிறாங்களான்னா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பைபிள் வந்து அன்பை போதிக்குது, ஆனால் தமிழ் மொழி வந்து அன்பை போதிக்கலன்னு சொல்றாரு. நாம என்ன சொல்றோன்னா, கிறிஸ்துவ மதம், அந்த மதத்தில் அந்த மக்கள் நம்புறாங்களா பைபிள் அன்பை போதிக்குதா? ஆம், பைபிள் அன்பை போதிக்கிறது, அது அந்த மக்களுடைய நம்பிக்கை. நாம் அந்த நம்பிக்கையில் நாம் எந்த கருத்தையும் சொல்லலை, நம்பிக்கையை போதிக்கிறது. அதை சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, குறிப்பாக கிறிஸ்துவர்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் தமிழ் அன்பை போதிக்கலன்னு சொல்றதுக்கு மரிய வில்சன் போன்ற நபர்களுக்கெல்லாம் ஒரு துளி கூட உரிமை கிடையாது. நீங்க எப்படி சொல்லுவீங்க தமிழ் அன்பை போதிக்கலன்னு சொல்லிட்டு? யாது ஊரே யாவரும் கேளீர், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இந்த உலக தத்துவங்களை எல்லாம் கொண்ட மொழி தமிழ் மொழி. வள்ளுவன் சொல்லாத குரல் கிடையாது, பேசாத கருத்தியல் கிடையாது, அவ்வளவு அன்பை விதைத்திருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. ஆனால் அந்த தமிழ் மொழி அன்பை போதிக்கலன்னு மரிய வில்சன் பேசுறாருங்க. அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த தொனியே பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் இருக்கு. ரவுடித்தனம்னா எப்படின்னா, அவருடைய உறவினர் வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ணார் பார்த்தீங்களா, அந்த காணொலியெல்லாம் சமூக வலைதளத்தில் வெளியில் வந்திருக்கு. அந்த காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் தன்னை ரவுடி போல காண்பித்திருப்பார். அங்கே எப்படி நடந்து கொண்டாரோ அதே துணியில தான் இந்த மரிய வில்சன் நிதி அமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்காருங்க. இவருடைய பேச்சு என்பது வன்மையா கண்டிக்கத்தக்க பேச்சு நம்ம சொல்றோம். என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு மக்கள் எங்களை தள்ளிட்டீங்க பார்த்தீங்களா? உண்மையாவே உளமாறவே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இப்ப பாருங்க, ஒரு தவறை சுட்டி காட்டி ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்களா, அதை ஏற்க கூட மனம் கிடையாது. நீ என்ன பேசுறது, நான் அப்படிதான்டா பேசுவேன்றது. இது திமிர்த்தனம் தானே? அப்ப இப்படியாப்பட்ட ஒருவரை அமைச்சராக தேர்வு செய்து வைத்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படிதான் தேர்வு செஞ்சு வச்சிருக்காரு. இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. எதிரியே ஒரு கருத்தை சொன்னாலும் கூட அந்த கருத்துல உண்மைத்தன்மை இருந்தா ஏற்று நடக்கணும். மரிய வில்சன், அன்பை தமிழ் போதிக்காதுன்னு சொல்றீங்களா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கொஞ்சம் தமிழை படிங்க, தமிழ் படிச்சீங்கன்னா பல கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும். நீங்க தமிழ் படிக்காததால தான் சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியல, சட்டமன்றத்தில் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியல, உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை உங்களால் ஏற்க கூட முடியல. அப்புறம் இதெல்லாம் சரி செய்யணும்ல. இதெல்லாம் சரி செய்யக்கூடியவன் தான் தலைவனா இருக்கணும், இதெல்லாம் சரி செய்யக்கூடியவன் தான் அமைச்சரா இருக்கணும். இதையெல்லாம் சகிக்க முடியாதவன் ஏன் அமைச்சர் பதவியில் நீ இருக்க? ஏன் அமைச்சர் பதவியில் இருக்க? பதவி விலகுன்ற நான். இதான் ரவுடி ஆச்சு. ரவுடியெல்லாம் அமைச்சராக்குனா இப்படி தான் நடக்கும். முக்கியமாக சட்டமன்றத்தில்
மரிய வில்சன் அவர்கள் நடந்து கொண்டது அருவருக்கத்தக்க ஒரு செயல் நம்ம சொல்லலாம். முக்கியமாக இந்த செயலை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.